அர்ஜுன் தானே? சரிங்க தள்ளியா கோழியா? சரி. வலிக்குதுப்பா. வலியா? வாங்க வலியா வாங்க. இன்னைக்கு லைட் தீபம் இருக்குது. இன்னும் உங்க பிரச்சனை இருக்குது. நான் செய்வேன். அதுதான் தேங்காய் அப்படி சொல்லி தேங்காய் தெரிஞ்சு நல்லா அவன் போன வாரம் தான் உங்களை வேஸ்ட் சொன்னேன். இன்னைக்கு ஏன் பேட்டை கொடுத்தீங்க? வண்டி விட்டா வேஸ்ட் வாங்க. மடிச்சு மடியா வேண்டாம் மடிச்சதானே மடியா மடியா நல்ல மடியா. எவ்வளவு நடக்குது? ரொம்ப நாளா தம்பி பொண்ணு கல்யாணம் நடந்தது. எத்தனை வருஷம் இருக்கா? 1 வருஷம் ஆச்சு. குழந்தை வந்து 1.5 வருஷம் ஆயிருக்கு. அது மாடி ஏறி அமைதியா என்னை ரொம்ப நாள் தான் முக்கியமா பண்ண வேண்டியதா இருந்தது. அதனால ஏறி எனக்கு கால்லாம் வலி இருக்கு. அன்னையில இருந்து வலி இப்ப இருக்க பாரு. இப்ப இல்ல எங்க போச்சு? எங்க போச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும். வலி போயிடுச்சு. அதுல எப்படி போச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் கேட்டேன்னா இங்கே வலி எடுக்கிறேன் இது போல உருவிட்டோம். இந்த வந்துட்டேன். பாருங்க ஏப்ரல் மாசம் லேடிஸுக்கு கூட புடவை வச்சுக்கிற பாருங்க. இப்பயே நல்ல மாதிரி மக்கள்கிட்ட வாங்க. எங்க தரமாட்டுறாங்க. எங்கெங்கயோ கூட செலவு பண்றாங்க. நமக்கு தர்மத்துக்கு அன்னதானத்துக்கு தரமாட்டுறாங்க. தர்மத்துக்கு கொடுத்தா கருமங்கள் தீரும். இதே கரும கூட இருக்க போகுது. யாராலும் இப்ப நான் எவ்வளவு சம்பாதிக்கலாம். நான் என்ன பண்றேன்? மக்களுக்கு அப்படியே சாப்பாடு போடணும். மக்கள் சேவை பண்ணணும். ஏப்ரல் 12 புடவை எத்தனை அடிச்சுதான் சரி. என்ன தராங்க தரேன். நான் நகை வச்சுக்கிறேன். போன்ல பாருங்க எவ்வளவு நகை கடமைச்சு வாங்கி வச்சுக்கிறேன். தர்மத்துக்கு போடக்கூடாது. தர்மத்துக்கு இம்பார்ட்டன் நம்ம கர்மம் போனா இருந்துட்டே இருக்க. தர்மம் பண்ண போனா கர்மம் குறையும். தர்மம் மேல ஏறும். மேல வந்து போகும்போது சொர்க்கவாசல் எயிட்டா போலாம். இது என்ன கர்மத்தை அணிவிக்கணும். உண்மையிலே சொல்றேன். தமாசு இல்ல. எல்லாருக்கும் அதான் சொல்றேன். எனக்கு அதுதான். அதனால எனக்கு இல்லாம மக்களுக்கு நான் வாங்கி வாங்கி மக்களுக்கு செய்யறேன். தராட்டி மரம் வேலையை பாக்குறேன். உட்காரு உட்காரு. பாபா நீ தெளிவா இடுப்புல வலி இருக்கா? இடுப்புல எங்க போச்சு? இதெல்லாம் சொன்னீங்க வலி இருக்குன்னு. இது எங்க போச்சு? என்ன போடு தவறு வச்சுக்க கட்டி கையா பாருங்க. நான் 2 பேரும் தலை பேசிட்டு அடுத்தது வரைக்கும் வரைக்கும் விட்டேன். முயற்சி நான் காவக்காரன் ஆடட்டும் அறுவடைக்கிட்டு. நானும் மக்கள்கிட்ட கேட்கிறேன். தர்மம் கொடுங்க. நம்ம கர்மவனை தேர்வு தரமாட்டாங்க. அவங்க கர்மவனை அங்கிட்டு தான் போகுது. நமக்கு ஒரு பிரச்சனை தான். சரி தராடி சரி. அது அவங்க விருப்பம். அதான் தேங்காய் திங்க காசு இருக்காது. திடம் தர காசு இருக்கு போனாங்க. நம்ம வீட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம்னா ஆச்சரியம் போக வேண்டிய வேலை இல்லை. சாடாம என்ன பண்ணாங்க சேர்த்து வைப்பாங்க. ஆச்சரியம் மொத்தமா கொடுத்துருவாங்க. வீட்டு அது மாதிரி தர்மம் பண்ணணும். அதான் சொல்லவே கூடாது. போச்சா சரியா? உட்காரு அப்படியே கொடுங்க பேட்டி. ஐயா கோயில்
தெரிஞ்சு வந்தேன். முதல்ல 2வது வட்டம் என் உடம்புல இருக்க வலி கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு ஐயானால. நல்லா இருந்தாங்க. எவ்வளவு நாள் இருந்துச்சு? எத்தனை நாளா இருக்கு வலி? வலி ஒரு 1 நேரம் இருந்ததுப்பா. இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பண்ணி விட்டதுனால. ஹாஸ்பிட்டல் ஏதாவது முன்னாடி போய் பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்ல எதுவும் கூட ஹாஸ்பிட்டல் ஆமா போனேன். ஓமந்துரார் போனேன், கொஞ்சம் பிசியோதெரபி பண்ணாங்க. அப்போ வலி இருந்தது. இப்போ வலி இருந்தது, வலி இல்லாம போயிடுச்சு. வாங்க கொடுங்க, வாங்க எப்படின்னு சொல்லுவாங்க. லேசா மழை மாண்டே பார்த்தேன். போய் பார்த்து வெயிட் தெரியல. அது சின்னதா இருக்கிறதுனால லேசா இந்த வேடிக்கை பார்த்தா வெயிட்டா இருக்கு. அது 2 ஒண்ணு தானே. வைக்கும் போதே அப்படியே வெயிட். அந்த விநாயகர் கும்பிடுங்க. இந்த நாமத்தை எடுத்து நீ சொல்லி சொல்லி ஐயா அங்க பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு டெய்லி போடுங்க. நெத்திர நாமத்தை வைங்க. அதை போடு கொஞ்சம் பரவாயில்லாம தெரியுது எனக்கு. உங்க வைப்பே இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு காலையில இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஒரு நேரம் தான் ஆரம்பிச்சு, மீதி நேரம் ஆரம்பிக்கல, கட்டடிச்சு இல்ல. அதை நான் கொஞ்சமா குறைச்சாருன்ட்டேன். இதை நீங்க டெய்லி பயன்படுத்தணும். போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். போட்டோம் உங்களை உண்டில் என்ன அப்படின்னு போட்டோம். இதை கொஞ்சம் பண்ணுங்க. தண்ணியில சாப்பாட்டு மட்டும் போட்டு கொடுங்க, நான் மாத்தி தரேன்ட்டேன். என் பொறுப்புன்ட்டேன். அது ஒரு நேரம் டென்ஷன் ஏறிச்சுன்னா என்ன பேசணும் என்ன எடுக்கும் தெரியாம பேசுறோம். அப்புறம் நானா பேசுனேன் அப்படிங்கிட்ட கேட்கும். கேளுங்க, அங்க கேளுங்க. உடனே பையன் நான் எதுக்காக உன திட்டினேன், ஏன் அப்படி பேசுனேன், திரும்ப அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். கொஞ்சம் கோபம் நிறைய இருக்குது, நான் மாத்திருந்தேன். நாம தவறுக்கு பெருநாதவனே என் பாரு என்னுடைய பொறுப்புன்ட்டேன். நான் சரி தரேன். இதை மட்டும் தண்ணியில சாப்பாடுல போட்டு ஐயா மாத்தி தரணும், என் கூட எல்லாத்துக்கும் பேசணும், அப்பா அம்மாவும் நல்லா பண்ணணும். இதை மட்டும் பண்ணு. இப்ப கூப்பிடுறாங்க, பண்ணி கூட்டி விட்டுட்டு வரலாமா? போட்டேன் ஏதோ என் நம்பருக்கு போக வேண்டியது நான் பார்த்து போறேன். முரளி இருக்கு தூரத்துக்குள்ளே அந்த கவரை தூக்கிட்டு பக்கம் போடு. கூட்டுறாங்க அந்த கவரை எடுத்து போட்டேன். இருக்காரு பாருப்பா. இப்ப தூக்கு பாருப்பா. கொஞ்சம் குறைஞ்சா குறையா இல்லையா? என்ன கொடுத்தா உணர்வு தெரியும். விசிறுப்பா பூ வாங்கலாம் எடுத்து போட்டு கவரை எடுத்து போட்டு கவரை கே கூட்டி விட்டு. நான் என்ன வீட்டுல போயிட்டு செய்யணும் வேலையா? நாங்க ஒரு நாள் தான் பண்ண முடியும். நீ வீட்டுல போனா டெய்லி பண்ணணும். 2 வேலை பண்ண வீட்டுக்கு போகும்போது 2 வேலை 3 வேலை பண்ணா வழி குறைஞ்சிரும், குறையாது. நான் தான் சொல்லிக்கிறேன் வீடியோல இந்த மாதிரி பண்ணனா குறையும் இல்லை குறையாது தெளிவா சொல்லிடுறேன். என்னடா அவன ஒரு 2 மாசம் விட்டுருங்க, கூடாம விட்டுருந்தாங்க. உதவி நீ யாருக்கு வாய் வருப்பா. நேருக்கு வாயா சொல்லி வாய்க்கிறது
வை அவன் சூட வை. இதோ கண்ணாடி போட்டு. வீட்டுல கழுகு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் பட்டை போட்டு காய்ச்சி வச்சு பண்ணுங்க. எல்லாரும் அவுட் பண்ணல, எல்லாரும் சொல்றோம். வீட்டுல ஃபாலோ பண்ணாவே போதும். அதுக்கு வந்து கண்டிப்பா என்ன பண்ணுதுன்னா கால் அப்படியே வலி பயங்கரமா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு? லைட்டா தான் வலிக்கும். இன்னைக்கு கீழே விழுந்தா ரொம்ப வலி அதிகமாயிருக்கு. ஹாஸ்பிடல் போனீங்களா? இல்ல ஹாஸ்பிடல் போறதே வந்துட்டீங்களா? ஆமா வெரிகோஸ் வெரிகோஸ்க்கு ஒன்றும் பண்ண வலி மட்டும்தான். வர சொல்லியா? இவன் கூட தான் ஆனா இங்க இந்த இடத்துல ஆபீஸ்ல இருந்து வரோம் அப்படியே, அதனால அப்படியே வந்துட்டோம். சண்டே ஆமா ஆமா வீட்டு சேர்த்து சரியா இருக்கும். அங்கதான் வலிக்குது ரொம்ப. அப்படியே நாம அதுக்கு மேல நடக்கும். சின்ன வயசுல அதே தெரியல. இது ப்ரொஃபஷனல் கரியர்ல அதான் வழி போவோம்.
படிக்கட்டுல தண்ணி இருந்தது, டைல்ஸ் வலிக்கிடுச்சா ரொம்ப வந்துருச்சு வந்து பாருங்க. ரெண்டு பாருங்க. சரி சார். இந்த வீட்டுல போய் பண்ண இதே மாதிரி வீட்டுல போய் பண்ணுங்க நீங்க. எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. என் பேர் கண்ணன், நான் ஆலப்பாத்துல இருந்து வரேன். எனக்கு காலில் அடிக்கடிக்கு வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு திடீர்னு படிக்கட்டுல போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன். ரொம்ப வலி அதிகமாகி போச்சு. எழுந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இப்ப வந்து ஒரே இதுதான் பண்ணாங்க. நல்லா நல்லா இருக்கு. போடூர் ஐயா கூட சொல்லுங்க. போரூர் ஐயா கோயில். இன்னைக்குதான் வந்தது. இன்னைக்குதான் முதல் வாட்டி வந்தேன்.